மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உட்கார்ந்து பேசி சுமூகமான ஒரு சூழ்நிலையில இல்ல இப்ப கிளை செயலாளர் மாவட்ட செயலாளர் தேர்தல் நடத்தின மாதிரி துணை பொதுச் செயலாளருக்கும் தேர்தல் வச்சாலும் எப்படி இருந்தாலும் யாரை ஏத்துக்கிட்டாலும் ஒரு மனதா யாரை ஏத்துக்கிட்டாலும் ஒரு மனதா ஒற்றை தலைமை ஏத்துக்கணும்னு என்னோட ஆசைங்கய்யா. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், ஒற்றை தலைமை தான் சரி, அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த ஒற்றை தலைமைய யார் வரணும், அதாவது யார் தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கிளை செயலாளர் தேர்தல் நடத்துற மாதிரி தேர்தல் நடத்தியே முடிவு பண்ணலாங்க. அதுதான் சரியா இருக்கு. ஏன்னா மக்கள் செல்வாக்குன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டர் என் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல வேற ஒரு மக்கள் செல்வர் வேற ஒருத்தர் விட்டாரு. அதனால எல்லாரும் என் பின்னாடிதான் 1.5 கோடி பேருக்கு சொல்றாங்க. இது சரியான வழிமுறைங்கிறது அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் உறுப்பினர் அட்டையோ எல்லாம் கம்ப்ளீட் தன்மையோட எல்லாருக்கும் உறுப்பினர் அட்டையை கொடுத்து 1.5 கோடி பேர் இன்னாருதான் அப்படின்னு சொல்லி முதல்ல பகிரங்கப்படுத்தணும். இவ்வளவு பேர் 1.5 கோடி வரலைன்னா பரவாயில்ல, 1,20,00,000 தான் வருதா, வரட்டுமே பெண்ணாங்க, இதுதாங்க எங்க உறுப்பினர் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியிட்டுட்டு அந்த ஒரு கோடி பேருக்கு மேல இருக்கிறவங்கல்ல யாரெல்லாம் பொதுச் செயலர் நிக்கிறீங்களா நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு விட்டோம்னா அதுல யாருக்கு பெரும்பான்மை வருதோ அவங்க தலைமையில மற்றவங்க செயல்படலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாங்க. வெளிப்படையா எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல ஒரு இந்த பூத் ஸ்லிப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆன்லைன் பூத் ஸ்லிப் மாதிரி அதிமுக உறுப்பினர் எல்லாத்துக்கும் 1 கோடி சில்லற பேருக்கும் 1.25 கோடி பேருக்கும் பூத் ஸ்லிப்பை கொடுத்து ஒரு கிளை செயலாளருக்கு 1 ஓட்டு, பொதுச் செயலாளருக்கு 1 ஓட்டு, 2 ஓட்டு, இவ்வளவுதானே. அப்ப தெரிஞ்சிருமில்ல யாருக்கு முதல் செல்வாக்கு யாருக்கு இருக்குதோ அவங்க பொதுச் செயலாளர் இருக்கட்டும், 2வது செல்வாக்கு இருக்கிறவங்க இணை துணைன்னு இருக்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா தெரியலாங்கய்யா. இதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். நம்ம வந்து இன்னொரு ரூபாய் வர முடியாது, இன்னொரு ஜெயலலிதா அம்மா ரூபாய் வர முடியாது. ஆனா இருக்கிறத நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா கொண்டு போலாம்.